ஜோசியிட்ட போய் கொடுத்தோன்னே அப்பா கூட பிறந்தவங்க 4, அம்மா கூட பிறந்தவங்க 3, 2 அண்ணன் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ இதை ஜோசியத்தினால கண்டுபிடிக்க முடியுமான்னு மக்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்படி கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஒழுங்காக பேசுனீங்கன்னா ஒழுங்காக பலன்னு சொல்லுவார் ஜோசியர். நீங்கள் கோக்குமாக்கா பேசுனீங்கன்னா என்ன செய்வார்னா அதெல்லாம் ஏற கட்டிட்டு வெறும் துருவ கணிதம், அது பேர் துருவ கணிதம் பலனா சொல்லி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோஷம் இருக்குது, இன்னும் 6 மாதத்தில் ஆள் காலியாக போகிறீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார். கணவன் மனைவி ஒற்றுமை பிரச்சனை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கும், நீ 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்க, ஒரு பெண் குழந்தை பிறக்கும், உங்கள் அம்மா வந்து உங்களை கேஸ் போடுவாங்கன்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா எப்படி சார் எங்களை கேஸ் போடுவாங்க? என் அம்மா தான் எனக்கு இருக்க ஆதரவுன்னு சொன்னார். ஒரு 4.5 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார். சார் நீங்கள் சொன்னீங்க, நான் சொன்னது மாதிரி எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு, அப்போல்லாம் ஞாபகம் வரல உங்கள் ஞாபகம். அப்புறம் என் பொண்டாட்டியோட போய் சேர்ந்துட்டேன் நான், அப்புறம் பெண் குழந்தை பிறந்துச்சு, ஞாபகம் வரல. போன மாதம் எங்கள் அம்மா என் மேலே கேஸ் போட்டுருக்காங்க சார் வீடு கேட்டு, அப்போ தான் அவங்க ஞாபகம் வந்துச்சு. பெண் வந்து 2 நீட் எழுதிட்டாங்க, 3வது நீட்டு இப்போ வேணவே வேணாம், அந்த பிள்ளை சேர்க்க வேணாம், நம்ம இன்ஜினியரிங் போட்டுடலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. அப்போ என்கிட்ட வராங்க, வரும்போது சொல்கிறேன் இந்த பிள்ளைக்கு நீட்டு தாங்க சூப்பராக எழுத வைங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அந்த பிள்ளைக்கே நம்பிக்கை இல்லை. அந்த பொண்ணு பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு 5 இயர் முடிச்சு பிஜி போயிட்டு இருக்காங்க. வெப்சைட்டில் வரக்கூடிய கேள்வியில் என்னன்னா, 18 வயசு 19 வயசு 17 வயசு 13 வயசு பிள்ளைங்க வீட்டில் 10 ரூபா 20 ரூபா 100 ரூபா வாங்கிட்டு வந்து ரீசார்ஜ் பண்ணி பேசுது. எனக்கு வரக்கூடிய லவ்வருடைய பேர் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? நெல்லிபக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஏஐ டெவலப் ஆகிட்டு இருக்க இந்த டைம்ல நாடி ஜோதிடம் பத்தியும் டெக்னாலஜியோட நாடி ஜோதிடம் எப்படிலாம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தியும் தான் பேச போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ராஜநாடி பார்த்திபன் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்ங்க, நேரில் அனைவருக்கும் வணக்கம். இப்ப ஜோதிடர்னு எடுத்துக்கிட்டா போலியான ஜோதிடரும் இருக்காங்க, உண்மையான ஜோதிடரும் இருக்காங்க. அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்ப போலியான ஜோதிடர் அப்படின்றவங்கள எல்லாத்துலயும் இருக்குங்க இல்லைங்களா? போலி அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்துட்டு பாக்குறதுக்கும் அவங்க சொல்ற விஷயங்களும் வந்துட்டு உண்மையான ஜோதிடர் மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஆனா நமக்கு தெரியாது, தெரியாம நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது என்னங்க, போலி ஜோசியர் எல்லாத்துலயும் போலி இருக்கு இல்லைங்களா? கடவுள்கள்லயே போலி கடவுள் வச்சுக்கிறாங்க, சிலையிலே டுபாக்கூர் சிலை வைக்கிறாங்க, கடவுள் சிலைக்கு இல்லைங்களா? எல்லாத்துக்கும் டுபாக்கூர் இருக்கு. இப்போ என்னன்னா, போலி ஜோசியர்களுக்கும் நல்ல ஜோசியர்களுக்கும் நீங்க ஒரு தடவை போனா தான் கண்டுபிடிக்க முடியும், வேற வழியே இல்லை. பட்டு அனுபவிச்சா தான் புரியும். இன்னொரு விஷயம், நம்ம ஜோசியர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் என்னன்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் வந்து கனடால இருந்து ஒரு பையன் இருக்கிறான், அவங்க பையனுடைய அம்மா வந்து எனக்கு இந்தியாவில வந்து பேசுறாங்க. அப்போ ஜாதகம் கொடுக்குறாங்க, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறேன். ஆயிடுச்சு. அந்த பையனுடைய மனைவி ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். உங்களுக்கு எதுக்கு அதுக்குன்னு கேட்குறாங்க. குடும்ப சில விஷயங்கள் அப்போ பார்க்குறப்ப என்ன சொல்லணும்னா, இந்த பையனும் இந்த பொண்ணு பிரிஞ்சு போகிறதுக்கு ஜாத்தியங்கள் இருக்குது. அப்போ இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல இவங்களுக்கு சண்டை வந்துடும். அது உண்மையா சார்? ஆமாங்க, உண்மைன்றதுனால சொல்கிறோம், இல்லைன்னா எதுக்கு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ 1 வருஷத்தில் வந்து சண்டை வந்துடும்னே அந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, அப்படிலாம் இல்லை, 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு. சரிம்மா சந்தோஷம், நான் வந்து நீ என்கிட்ட எதுக்கு வந்திருக்கிற? நாளைக்கு நல்லது நடக்குனாலும் நான் சொல்லணும், கெட்டது நடக்குனாலும் நான் சொல்லணும் அப்படின்றது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் கூட பிறந்தவங்க எத்தனை பேரும் கரெக்டாக சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னன்னா செக் பண்ணுறாங்க அடுத்த ஸ்டேஜ். ஆமாம், அப்போ உண்மையான ஜோசியர் கூட பிறந்தவரை சொல்ல முடியுமா அப்படின்னா ஊர்லலாம் சொல்கிறாங்க தானே. ஜோசியிட்ட போய் கொடுத்தோன்னே அப்பா கூட பிறந்தவங்க 4, அம்மா கூட பிறந்தவங்க 3, 2 அண்ணன் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ இதை ஜோசியத்தினால கண்டுபிடிக்க முடியுமான்னு மக்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஜாதத்தை பார்த்து கூட பிறந்தவங்க எண்ணிக்கை, அப்பாவோட பிறந்தவங்க எண்ணிக்கை, அம்மாவோட பிறந்தவங்க எண்ணிக்கை, மாமா எத்தனை, இதெல்லாம் தெரியாது, இதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஜோசிக்காரங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பிறந்து ஜாதகம் எழுதும் பொழுது இல்லைன்னா ஜாதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது உங்கள்கிட்ட கேட்பாங்க, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை, அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கேட்பாங்க. கேட்டோன்னே நீங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க இல்லைங்களா? அதெல்லாம் கோடு வேடாக மாற்றி ஜாதக கட்டத்தில் நவாம்சம்ன்ற கட்டத்தை சுற்றி எழுதி வச்சுருப்பாங்க. 9 லா சு 1 2ன்னு போட்டாங்கன்னா ஜாதகருடைய அப்பாவோட பிறந்தவங்க 2 பொம்பளை பிள்ளை அத்தை இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதெல்லாம் கோடு வேடாக மாற்றி சுற்றி எழுதிடுறாங்க. எழுதினோடனே நீங்கள் வந்து போய் கேட்குறப்ப நீங்கள் ஒழுங்காக பேசுனீங்கன்னா ஒழுங்காக பலன்னு சொல்லுவார் ஜோசியர். நீங்கள் கோக்குமாக்கா பேசுனீங்கன்னா என்ன செய்வார்னா அதெல்லாம் ஏற கட்டிட்டு வெறும் துருவ கணிதம், அது பேர் துருவ கணிதம் பலனா சொல்லி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோஷம் இருக்குது, இன்னும் 6 மாதத்தில் ஆள் காலியாக போகிறீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். ஓகேங்களா? அப்போ நம்ப வைக்கிறதுக்காக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இது மாதிரி கோடு வேடெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. இதை ஜோசிக்காரங்கள் தெரிஞ்சும் பயன்படுத்தாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஹானஸ்ட்டாக. ஆனால் இதை மட்டுமே கற்றுக்கிட்டு வாழ்க்கை ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒரு ஜாதத்தை கொடுத்தோடனே என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, ஜாதத்தை பார்த்துட்டு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையான்னு கேட்பேன். கல்யாணம் ஆச்சு ஆகலாம் கண்டுபிடி தெரியாது அவனுக்குன்னு கேட்பாங்க என்கிட்ட. ஜாதத்தில் அப்படி கண்டுபிடிக்கலாம் முடியாது. ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா ஜாதகம் என்பது தனி மனிதனுடையது கிடையாது. ஜாதகம்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன்னா நான் பிறந்த போது இருந்த கிரக நிலைகளை
கட்டத்தில் நிரப்புவது தான் ஜாதகம். அப்போ நான் இல்லை, அது நான் பிறந்த போது இருந்த காலம் தான் ஜாதகம் இல்லைங்களா? அப்போ அந்த காலத்தில் பிறந்த அனைவரும் இப்படி வாழ்வாங்கன்னு ஒரு லாஜிக் வச்சுக்கிறோம். அதை நான் எடுத்து சொல்கிறேன். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜாதகரை ஏதோ இது பண்ணி மாட்டி வச்சிருக்காங்க போலக்குன்னு சொல்லி ஜாதகத்தை பார்த்து சொல்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. அப்போ நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, ஜாதகர் கல்யாணம் ஆகியிருந்தால் பிரச்சனை, ஆகாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆனது கண்டுபிடிக்க தெரியலையான்னு கேட்பாங்க. இல்லைங்க, கண்டுபிடிக்க தெரியல, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த ஜோசியிட்ட போனேன், அவர் இன்னும் கல்யாணம் ஆனது கண்டுபிடிக்க பார்த்தோன்னு சொல்லிட்டாரு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நான் காட்டினேன். லா 7 இனின்னு போட்டிருப்பான். லானா ஜாதகர், 7னா பொண்டாட்டி, இனினா இனிமேல் தான் கல்யாணம் ஆகும்போது இன்னும் அவளை நடத்த எழுதியிருப்பான் அதில். அப்போ லா 7 இனின்னு எழுதியிருக்கான் இல்லைங்களா? கல்யாணம் ஆனோடனே அந்த இனின்றதை அழிச்சிட்டு டிக் அடிச்சிடுவான், இல்லைன்னா பிள்ளைன்னு எழுதிடுவான். அப்போ ஜாதகருக்கு மனைவி இருக்காங்க, உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து அதை அடிச்சுட்டு நீ அப்படின்னு எழுதிட்டாங்கன்னா ஜாதகர் கல்யாணம் ஆகிடுச்சு, பொண்டாட்டி செத்து போச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போ நாங்கள் அதை நம்புறது இல்லை, பார்க்குறது இல்லைங்கிறப்ப ஹானஸ்ட்டாக பதில் சொல்கிறக்கூடிய இதை வந்து இன்னொரு விஷயம். இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராமேஸ்வரத்துக்கு சாகிறதுக்கு போயிருக்காரு. பிளானிங், அவருடைய பிளானிங் வந்து ராமேஸ்வரம் சாகிறதுக்கு போகிறாரு. ராமேஸ்வரத்துலேருந்து ஃபோன் அடிக்கிறார், நீ அப்படிலாம் போக மாட்டேன், கணவன் மனைவி ஒற்றுமை பிரச்சனை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அங்கே போய் உனக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கும், நீ 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்க, ஒரு பெண் குழந்தை பிறக்கும், உங்கள் அம்மா வந்து உங்களை கேஸ் போடுவாங்கன்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா எப்படி சார் என் மேலே கேஸ் போடுவாங்க, என் அம்மா தான் எனக்கு இருக்க ஆதரவுன்னு சொன்னார். அவர் அப்புறமா ரொம்ப நாள் இல்லை, ஒரு 4.5 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார். சார் நீங்கள் சொன்னீங்க, நான் சொன்னது மாதிரி எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு, அப்போல்லாம் ஞாபகம் வரல உங்கள் ஞாபகம். அப்புறம் என் பொண்டாட்டியோட போய் சேர்ந்துட்டேன் நான், அப்புறம் பெண் குழந்தை பிறந்துச்சு, ஞாபகம் வரல. போன மாதம் எங்கள் அம்மா என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க சார் வீடு கேட்டு, அப்போ தான் அவங்க ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் சொன்னது அவர் நம்புறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 4.5 வருஷம் ஆச்சு இல்லைங்களா? இப்போ 4.5 வருஷம் அவர் என்ன எப்படி இட போட்டிருப்பாருன்னா, இவன் டுபாக்கூர்னு இட போட்டு வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒருத்தருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு பையன், அந்த பையனுடைய ஜாதகம் பார்க்குறப்ப நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவீங்க, அந்த லவ் பண்ண பொண்ணு உங்களை விட்டு ஓடி போயிடும். ஓகேங்களா? திருப்பி உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாணம் டிவோர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் லவ் பண்ண பொண்ணு போயிடுச்சு இல்லைங்களா, அது குடும்பம் வாழாமல் வந்து உங்களை திருப்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அவர் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டார். இப்போ அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு, லவ் பண்ண பொண்ணு. இப்போ கல்யாணம் பண்ண பொண்ணு டிவோர்ஸ் கேஸ் போயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணு வரும்னு நான் சொல்லிக்கிறேன் இல்லைங்களா, அது வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் நடக்கலை, அது வெயிட் பண்ணிட்டு. அப்போ என்னன்னா பாதி நடந்துருச்சு, இப்போ அவருக்கு நம்பிக்கை வருது இல்லையா? அப்போ இதெல்லாம் நடக்கும்பொழுது தான் நம்பிக்கை வருது. வந்து நல்ல ஜோசியம் கெட்ட ஜோசியன்றது உங்கள் விதி தான் இல்லைங்களா? உங்களுக்கு நடக்கணுன்னு இருந்தால் விதி, அவ்வளோதானே தவிர இப்போ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லைன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே நடக்கணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள் நான் அனுமானிச்சு தானே சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து அனுமானம் தான். இந்தந்த கிரகங்கள் இங்கங்கே இருக்கும்பொழுது இந்தந்த விஷயங்கள் நடந்துச்சுன்றது என்னுடைய அனுமானம் தானே தவிர, நான் வந்து வெத்தலையில் மை போட்டு அங்கே சிவாஜி குதிரையில் வரலாம் நான் பார்க்கல இல்லைங்களா? அப்போ இந்த காலத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கவங்க இப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன், சார் அப்பாவுடைய அன்பு சரியில்லைன்னு சொல்கிறேன். ஆமாம் சார் அப்பா இல்லை, இறந்துட்டாருன்னு சொல்கிறாரு. இதே ஜாதகத்துக்கு இன்னொருத்தருக்கு சொல்கிறேன், அப்பாவோட அன்பு இல்லைன்னு சொல்கிறேன். ஆமாம் சார் அப்பா மிலிட்டரியில் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் உங்களோட அனுபவத்தில் நிறைய பேர் இது பார்த்துருப்பீங்க இல்லையா? இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது, இப்போ உங்களை நம்பியிருக்கவே மாட்டாங்க. இப்போ கூட நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொன்ன இதை வந்துட்டு நம்பியிருக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் பொய் சார் இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு உங்ககிட்ட இது நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய இருப்பாங்க. அது நான் குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது. இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் தான். நான் இப்போ சொல்றது இன்ட்ரெஸ்டிங் இல்லையா அவங்களுக்கு? எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் தான். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை கிடைக்காதுன்னு யாரோ ஜோசிக்காரர் சொல்லி எல்லாத்தையும் விட்டுருப்பாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பெண் வந்து நீட் எழுதுறாங்க, நீட் எழுதி மார்க்கே வரல சுத்தமாக. அதுக்கப்புறம் இன்னொரு நீட்டு எழுதுறாங்க, 2 நீட் எழுதிட்டாங்க. 3வது நீட்டு இப்போ வேணவே வேணாம், அந்த பிள்ளை சேர்க்க வேணாம், நம்ம இன்ஜினியரிங் போட்டுடலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. அப்போ என்கிட்ட வராங்க, வரும்போது சொல்கிறேன், இந்த பிள்ளைக்கு நீட்டு தாங்க சூப்பராக எழுத வைங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அந்த பிள்ளைக்கே நம்பிக்கை இல்லை. அப்போ அந்த பிள்ளை சொன்னதுக்கப்புறமா அவங்களாம் போயிட்டாங்க. அந்த பிள்ளை தனியாக வேற எனக்கு ஒரு இது போட்டு ஸ்லாட்டு போட்டு வந்து பேசுது, சார் நீங்கள் வேற சொல்லிட்டீங்க, நான் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சார் வீட்டில், நீங்கள் மாற்றியாச்சுன்னு சொல்லுங்கன்னு சார். நீங்கள் பண்ணுவோமான்னு அந்த பொண்ணு பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு 5 இயர் முடிச்சு பிஜி போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய கேஸ் இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ கேஸ் நம்பிக்கை இருக்கிறதுனால நான் இவ்வளோ நாள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா? என்கிட்ட 3000 கிளைண்ட், 3000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. கிளைண்ட்டில் ஸ்டூடெண்ட்டே 3000 பேர் இருக்காங்கன்னா இதில் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டான என்கிட்ட வந்திருப்பாங்க கற்றுக்கிறதுக்கு. அப்போ நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன பெருசு இருக்காது, சின்ன எல்லாமே பெருசு தான். அப்போ நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னா, இது என்னுடைய பெருமையெல்லாம் சொல்கிறது இல்லை, ஜோசியத்தில் இது லாஜிக். அப்போ நான் இன்றைக்கி நீங்கள் வரீங்கன்னா உங்கள் ஜாதத்தில் எனக்கு ஒரு புதுமை கிடைக்கும், அந்த புதுமையை நான் எடுத்துக்குவேன். இப்போ என்ன எனக்கும் வேறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்னா, இன்றைக்கி எனக்கு ஏதாச்சும் புதுசாக கிடச்சிச்சுன்னா அதை நான் அப்டேட் பண்ணிக்குவேன். ஏன்னா புலிப்பாணி வந்து எழுதினார், பராசரர் எழுதினார், வராகிமரர் எழுதினார், உத்தரகாலாமிரத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஐடிக்கு எந்த புக்கில் எழுதியிருப்பாங்க? ஐடி ஜாப்புக்கு இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்துல இது பண்ணிக்கிறோம். கேமராமேனுக்கு என்ன எந்த புக்கில் எழுதியிருப்பாங்க? கேமராமேன் வேலை பார்க்குறதுக்கு கிரக நிலையில் இருக்காது இல்லைங்களா? டெய்லி அப்டேட் ஆகணும். அந்த அப்டேட் நான் ஆகுறதுனால ராஜநாடிக்கு இன்னுமே கொஞ்சம் நிறைய பேர் கற்றுக்க வராங்க அப்படின்றதான். அப்போ ஒரு ஜாதகத்தில் இருப்பது
நம்ம சொல்லுவது சிலர் நடக்கிறப்ப தான் உண்மை நடக்கும். இது ரொம்ப நாள் ஒரு ஜோசியர் இருக்காரு அப்படின்னா அவர் பார்த்தால் தெரிஞ்சிடும். அவர் அதே வேலை தான் செய்வார். ஒன்லி புரோகிதம் மட்டும் தான் பண்ணுவார். எவன் போனாலும் பூஜை பண்ணுவார். எவன் போனாலும் 2 பரிகாரத்தோட எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பிரபலியமான ஜோசியர். அவர் ஆஃபீஸுக்குள்ளே போனாலே சொல்லுவார், நீ என்னை பார்க்க வந்துட்டேல, உனக்கு கர்ம தோஷம் இருக்குது, காசிக்கு போயிட்டோன்னு சொல்லுவார். ஓகேங்களா? காசிக்கு போனால் நீங்கள் எப்படி போவீங்கன்னா ட்ரெயினில் போவீங்க. அவர் சொன்னால் ட்ரெயின்லலாம் போகக்கூடாது, 7 பேர் மினிமம் போகணும், ஃப்ளைட்டில் தான் போகணும். ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தால் தான் பின்னால் தான் ஃபோன் நம்பர் எழுதி தருவார். அப்போ ஒரு பேக்கேஜ் அவருக்கு. அப்போ அவர் காசெல்லாம் வாங்க மாட்டார். ஆனால் பார்க்குறப்ப காசெல்லாம் வாங்க மாட்டார், தங்கமான ஜோசியர்னு சொல்லுவாங்க. அவர் உள்ளே வந்துட்டு போனாலே 7.5 லட்ச ரூபா அடி விழுந்து போயிடும் இல்லைங்களா? அப்போ சிச்சுவேஷன், உங்களுடைய கெட்ட நேரம், நிறைய பேருக்கு கெட்ட நேரம் நல்லா போயிருக்கும்போது எவன்கிட்ட இருந்தால் அறிவுரையே வராது. ஒரு ஜோசிக்காரன் கூட கிடைக்க மாட்டான் இல்லைங்களா? சரியான அறிவுரை தான் கிடைச்சிட்டா, சரியான வழி தான் கிடைச்சா உருப்பிடுவான்ல. நிறைய பேர் கெட்ட நேரத்துக்கு எவனுமே கிடைக்க மாட்டான். அப்போ எல்லாமே விதி தான். அப்போ எங்கள்கிட்ட வரக்கூடிய ஜாதகருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, வழி சொல்வது கிடையாது. நான் வந்து ஜாதகத்தில் இப்படி தான் சார் இருக்குது, இன்னும் ஒரு 3 வருஷம் இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். என்ன சார் பண்ணுறது? எனக்கு நான் என்ன பண்ணுறது? இப்போ நேற்று ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், போன 3 மாதத்துக்கு முன்னால் 3 வாரத்துக்கு முன்னால் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் ரொம்ப கஷ்டம் சார், பிறந்ததுலேருந்து சந்தோஷமே இல்லை சார், அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன எல்லாத்தையும் கேட்டு கிடையாது சார், நான் என்ன சார் பண்ணுறது? அது உங்கள் விதி இல்லைங்களா? நான் படித்து சொல்கிறேன் அவ்வளோதானே. நான் என்ன பண்ணுறது? உங்களுக்காக நான் சேர்ந்து அழுக தான் முடியும் கூட உட்காந்து இல்லைங்களா? அது விதின்றதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் இதை தான் வாழ போகிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டா என்ன செய்யலாம்? அப்போ இது மாதிரி வாழ்க்கை 1000 பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இப்போ என்னுடைய வாழ்க்கை உயர்வானதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நான் இன்னொரு வாழ்க்கை உயர்வானதுன்னு நினச்சி ஓடி இருக்கேன். அப்போ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அதை ஹாப்பி பண்ணிக்கலாம் அப்படின்றதான் சொல்ல முடியுமே தவிர இதில் ஜோசியத்தில் வேறு எதுவும் அதில் சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த நாடி ஜோதிடம் மேலே பெருசாக புரிதல் அதிகமாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ யங்ஸ்டர் தான் நிறைய இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஆன்சைட்டில் வெப்சைட்டில் நிறைய இந்த வெப்சைட் நிறைய வந்துருச்சு. இப்போ அது நிறைய நம்ம இந்த ஃபாக்ஸ் ட்ராக் இது மாதிரி கால் டாக்ஸி வந்துச்சு இல்லைங்களா? இது மாதிரி நிறைய ஆப் வந்து நீங்கள் கூகுளுக்குள்ளே போனீங்கன்னா அஸ்ட்ரோ ஆப் நிறைய கிடக்கு, கொட்டி கிடக்கு. ஆமாம் சார். இது நீங்கள் நல்லதாக பார்க்குறீங்களா இல்லை கெட்டதாக பார்க்குறீங்களா? எனக்கு ஒன்றும் நல்லது இல்லைங்க. எனக்கு ஏன்னா டைரக்ட் கிளைண்ட்டு எப்பயுமே குறைய மாட்டாங்க. டைரெக்டாக பேசுகிறவங்க அவங்க போக டைரக்ட் மீன்ஸ் என்கிட்டே ஃபோனில் தான் பேசுகிறாங்க. நானும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்லாம் குறைச்சிட்டேன். ஃபோனில் தான் பேசுகிறோம். நான் ஒருத்தட்ட நம்ம ரியலாக உயிரோட்டத்தோடு பேசுகிறது, நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆயிடுதுன்னா அங்கே மாறிடுது ஒன்று. அதுவும் இல்லாமல் வெப்சைட்டில் இப்போ வெப்சைட்டில் எல்லா வெப்சைட்லேயும் ராஜநாடி ஸ்டூடெண்ட் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஏன்னா எங்கள்கிட்ட துரித பலன் நிறைய வரும். இதில் என்ன பிரச்சனைனா வெப்சைட் எல்லாமே ஏஐ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஹலோ ஹாய் அப்படின்னு கூட உங்களோட பிறந்த தேதி போட்டிங்கன்னா அது வந்து வேற ஒருத்தவங்களுடைய பேரில் உங்களுக்கு வந்து பதில் சொல்லுது. ஏஐ தான் பதில் சொல்லுது. ஏன்னா என்னுடைய குரூப்பில் இருக்கிறவங்க நிறைய பேருடைய பேரில் அது சாட் பண்ணிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்காக. அவங்க உட்காந்து பார்க்குறாங்க, என்னடா நம்மளே சாட் பண்ணலாம் அதாவே சாட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறாங்க. ஓகே, இவங்களை ஃபார்வர்ட் பண்ணி சாட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் சொன்ன பலன்களை ஃபுல்லாக அது என்ன பண்ணியிருக்குது, அதை உட்காந்து 2 வருஷம் இது பண்ணி ஃபீட் பண்ணிட்டான். இப்போ நாங்கள் சொன்ன பதில்கள் இந்தந்த கிரகங்கள் சேர்ந்துருக்குது, அதனால் இந்த நடந்துச்சு அப்படின்றப்ப அது ஒரு லாஜிக் போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டான். இப்போ அது சேர்ந்தோடனே இதாவே என்ன செய்யுது, உங்கள் ஜாதத்தில் செவ்வாயின் சுக்கரன்னு சேர்ந்துருக்குது, உங்கள் குடும்பத்தில் மலர்கள் பேர் ஒன்று இருக்கான்னு கேட்குறான். இது நாங்கள் சொன்ன லாஜிக்கு அதை எடுத்து வச்சிருக்குது. அதை இது இப்போ ட்ரெயின் பண்ணிகிட்டே வந்துருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா சார்ட் இருக்கு இல்லைங்களா, டைப் சார்ட், அந்த சார்ட் எல்லாமே ஏஐ தான் பண்ணுது. இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள அது ஒன்று உள்ளே வந்துடுது. ஓகேங்களா? இப்போ வாய்ஸ் காலில் மட்டும்தான் இவங்களால ஒன்றும் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாளில் வாய்ஸ் கால்லையும் வந்துடும் நினைக்கிறேன். இது ஒரு பிரச்சனை என்னன்னா, ஏஐங்கிறதுக்கு உயிரோட்டம் இருக்காது இல்லைங்களா? இப்போ ஒரு 18 வயசு பொண்ணு இப்போ லேட்டஸ்ட்டாக வெப்சைட்டில் வரக்கூடிய கேள்வியில் என்னென்னா 18 வயசு 19 வயசு 17 வயசு 13 வயசு பிள்ளைங்க வீட்டில் 10 ரூபா 20 ரூபா 100 ரூபா வாங்கிட்டு வந்து ரீசார்ஜ் பண்ணி பேசுதுங்க. எனக்கு வரக்கூடிய லவ்வருடைய பேர் ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன மேக்ஸிமம் கொஸ்டின் நீங்கள் போய் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். அதனால தான் நான் அதுக்குள்ளே இல்லை. என்னோடய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கு என்னுடைய லவ்வர் பேர் என்ன, நான் வந்து 3 பேர் லவ் பண்ணுறேன், இதில் வந்து ஜேன்னு ஒன்று இருக்குது, எஸ்ன்னு ஒன்று இருக்குது, யூன்னு ஒன்று இருக்குது, இதில் 3ல் நான் யாரை செலக்ட் பண்ணலாம், நான் என்னுடைய லவ்வர் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க எத்தனாம் தேதி எனக்கு கால் பண்ணுவாங்க, திருப்பி மெசேஜ் பண்ணுவாங்க,